அனைவருக்கும் வணக்கம். நேற்று நம்ம புறநானூற்றில் கேட்கப்பட்ட வினாக்கள், முந்தைய தேர்வு வினாக்களை பற்றி பார்த்துருந்தோம். இன்றைக்கி புறநானூற்றுடைய நூல்வெளி பார்க்கலாம். சரியா? புறநானூறு சங்க இலக்கியத்தில் 8 தொகை நூல்களில் ஒன்று. சரியா? நல்நற்றினை, நல்ல குறுந்தொகை, ஒத்த பதிற்றுப்பத்து, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தோர் ஏத்தும் கலியோடு அகமும் புறமும் இத்திரத்தை 8 தொகைன்னு அந்த பாடலை நம்ம மனப்பாடமாக வச்சுருந்துருப்போம் இல்லையா? ஸோ இப்போ அதில் புறநானூரை பற்றி பார்க்கலாம். சங்க இலக்கியம் 8 தொகை நூல்கள் ஒன்று. புறநானூரை பிடித்து எப்படி எழுதணும்னா புறம் கூட்டல் 4 கூட்டல் 100. சரியா? மொழிக்கு இலக்கணம் வகுத்தவர் பலர் எனினும் மொழியை பேசும் மனிதனுக்கே இலக்கணம் வகுத்த மொழி நம்முடைய தமிழ் மொழி இல்லையா? அதுவே நமது மொழியின் சிறப்பு. மொழிக்கு இலக்கணம் வகுத்தவர்கள் பல இருக்குது இல்லையா? ஆனால் மொழியை பேசுகிற மனிதனுக்கே இலக்கணம் வகுத்தது நம்ம தமிழ் தான் இல்லையா? ஒழுக்கமுடைமை நம்ம திருவள்ளுவர் எடுத்துகிட்டே போகலாம் இல்லையா? இந்த மாதிரி புறப்பொருள். சரியா? பொருளால் பெயர் பெற்ற நூல் எதுனா புறநானூறு தான். சரியா? புறநானூற்றை பொருள்கள் ரொம்ப ஆழமானதாக இருக்கிறது. ஆசிரியன்ற பாருங்க, ஆசிரியப்பாவால் ஆனது. சரியா? ஆசிரியப்பாவா அகவற்பானும் நம்ம சொல்கிறோம். 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. புறநானூறு நூற்றாண்டு கேட்டால் 2ஆம் நூற்றாண்டு. நம்ம சங்க இலக்கியமே கிமு 3லேருந்து கிபி 3 வரைக்கும் தான் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? வேறு பெயர்கள். சரியா? புறநானூரை எப்படியெல்லாம் சொல்கிறாங்க? புறம், புறப்பாட்டு, தமிழர் வாழ்வியல் கருவூலம். சரியா? தமிழர்களின் வாழ்வியல் கருவூலம் எது? புறநானூறு தான். தமிழ் பண்பாட்டு களஞ்சியம், திருக்குறளின் முன்னோடி, தமிழரின் வாழ்வியல் உயர்வை காட்டக்கூடிய கண்ணாடி. சரியா? தமிழரின் வாழ்வில் உயர்வை காட்டக்கூடிய கண்ணாடி எது? புறநானூறு தான். சரியா? பாடல்கள் 400 பாடல்களை கொண்டது புறநானூறு. அதில் இருக்குது, எல்லாரும் தெரிஞ்சிடும். கிடைத்த பாடல்கள்னு பார்த்தா 398 தான் கிடைச்சது. சரியா? 400ல் எத்தனை கிடைச்சது? 398 தான் கிடைச்சது, 2 கிடைக்கல. சரியா? அந்த 398லேயே 40 பாடல்கள் சிதைவாக தான் இருந்தது. சரியா? கிடைக்காத எத்தனாவது பாடல்கள்னு பார்த்தோன்னா 267வது பாடலும் 268வது பாடலும் நமக்கு கிடைக்கல. புறநானூரில் அதிகம் பாடல் பாடியவர் யாருன்னு கேட்டால் ஔவையார். சரியா? 33 பாடல்கள் ஔவையார் புறநானூற்றில் பாடியிருக்காங்க. சங்க இலக்கியத்தில் ஔவையார் 59 பாடல்கள் பாடியிருப்பாங்க. அதில் 33 பாடல்கள் புறநானூற்றில் பாடியிருக்காங்க. புறநானூற்றில் அதிக பாடல்களை பாடியவர் ஔவையார்னு சொல்லிட்டு 2018 குரூப் 4 கொஸ்டினில் கேட்ட கொஸ்டின் இது. சரிங்களா? கூற்று காரணத்தில் வச்ச கொஸ்டின் இது. அடி வரையறை பெருசாக இல்லை. சரியா? ஆனால் 40 முதல் 4 அடியிலேருந்து 40 அடி வரைக்கும் இருக்குது. சரியா? ஆனால் இதுக்குள்ளே தான் இருக்கணுன்ற ஒரு வரையறை இல்லை. புறநானூற்றின் கடவுள் வாழ்த்து பாடியவர் யார்? பாரதம் பாடிய பெருந்தேவனார். சரியா? எல்லாமே அவர் தான் பாடியிருப்பார். சரியா? நற்றினை, குறுந்தொகை எல்லாத்துக்குமே. பாரதம் பாடிய பெருந்தேவனார். தெய்வம் எந்த தெய்வத்தின் மீது? சிவபெருமானின் மீது. சரியா? புறநானூற்றின் மூலம் அறியப்படும் தெய்வங்கள் பார்த்தோம்னா சிவன், முருகன், திருமால். புறநானூற்றின் மூலம் அறியப்படும் தெய்வங்கள் என்னென்ன? சிவன், முருகன், திருமால். புலவர்கள்னு பார்த்தோம்னா மன்னர்களில் இருந்து எளிய குடிமக்கள் வரை பாடியிருக்காங்க. சரியா? புறநானூற்றில் யார்? மன்னர்கள் பாடியிருக்காங்க, சான்றோர்கள் பாடியிருக்காங்க, ஆண் பெண் எல்லாரும் பாடியிருக்காங்க. மன்னர்லேருந்து சாதாரண குடிமக்கள் வரைக்கும் எல்லாரும் பாடியிருக்காங்கன்றாங்க. பல்வேறு காலகட்டத்தில் இடத்தில் பாடப்பட்டது. சரியா? ஒரு இடத்துல ஒருத்தராக பாடல, பல இடங்களில் பல பேரால் பாடப்பட்ட பாடல் தான் புறநானூறு. 150க்கும் மேற்பட்ட புலவர்களால் பாடப்பட்டது. சரியா? 150க்கும் மேற்பட்டவங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. 158 என்று அறியப்படுகிறது. 158ன்னு சொல்கிறாங்க. சரியா? ஆனால் 150க்கு மேலே கன்ஃபார்மாக இருக்குது. 158ன்றது சொல்லப்படுது. சரியா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க.
14 மன்னர்கள் வந்து பாடியிருக்காங்க. சரியா, 14 மன்னர்களால் பாடப்பட்டிருக்கு. 15 பெண்பார் புலவர்கள் பாடியிருக்காங்க. சரியா, புறநானூற்றில் 15 பெண்பார் புலவர்கள் வந்து பாடியிருக்காங்க. அதில் அதிக பாடலை பாடியவர் ஔவையார். சரியா, 33 பாடல்கள். தொகுத்தவர் தொகுப்பித்தவர் 2 பேருமே தெரியல. பல காலங்கள் கழித்தே இது தொகுக்கப்பட்டிருக்கு. சரியா, 14 பாடல்களுக்கு ஆசிரியர் பெயர் தெரியல. ஓகேவா, யார் தொகுத்தானு தெரியல, யார் தொகுக்கப்பட்டதுன்னு தெரியல. ஏன்னா பல இடங்களில் பல காலகட்டங்களில் எழுதப்பட்டிருக்கு இல்லையா, தெரியல. ஸோ 266 பாடல்களுக்கு பழைய உரையே கிடச்சிருக்கு. சரியா, 266 பாடலுக்கு பழைய உரையே எடுக்கும் போது இருந்ததுலேயே கிடச்சிருக்கு. உவே சுவாமிநாத ஐயர் உவேசா 1894 புறநானூற்றை பதிப்பிக்கிறாரு. இது 2022 குரூப் 4 கொஸ்டின். புறநானூற்றை முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் யார் அப்படிங்கிறது தான் கேள்வி. நம்ம உவேசா தான் அதை செஞ்சார். புறநானூற்று பாடல் 400 பாடல்களுக்கும் உரை எழுதியவர், புறநானூற்று 400 பாடலுக்கும் உரை எழுதியவர் யாருன்னு கேட்டால் ஔவை துரைசாமி பிள்ளை. இது 2018 குரூப் 2 கொஸ்டின். சரியா, புறநானூற்று பாடலில் 400 பாடல்களுக்கும் உரை எழுதியவர் யார்? ஔவை துரைசாமி பிள்ளை. அது ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. புறநானூற்றின் அமைப்பு. ஓகேவா, தொல்காப்பியர்க்குரிய திணைகள் வந்து 7 தான். சரியா, ஆனால் புறப்பொருள் வெண்பா மாலையில் இருக்கக்கூடிய திணைகள் வந்து 12. சரியா, புறப்பொருள் வெண்பா மாலையின் ஆசிரியர் யாருன்னா ஐயனார் இதனார். தொல்காப்பியத்தினுடைய ஆசிரியர் தொல்காப்பியர் உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். புறப்பொருள் வெண்பா மாலையில் 12 திணைகள் குறிப்பிடுது. சரியா, ஸோ புறநானூறு எதை பின்பற்றி இருக்குன்னா புறப்பொருள் வெண்பா மாலையை பின்பற்றி தான் இருக்குது. புறநானூற்றில் இடம்பெற்றுள்ளது 11 திணைகள் தான். சரியா, புறப்பொருள் வெண்பா மாலையிலேருந்து அப்படியே தான் புறநானூறு வந்து காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் புறநானூற்றில் இடம்பெற்றது 11 தான். ஒன்று மிஸ் ஆகுது. புறநானூற்றில் இடம்பெறாத ஒரே ஒரு திணை எதுனா உழிஞ்சை திணை. சரியா, புறநானூற்றில் அதிகம் இடம்பெற்ற திணைன்னு பார்த்தோம்னா பாடான் திணை மற்றும் வஞ்சி திணை. உழிஞ்சை திணைனா என்ன, நம்ம 10ஆம் வகுப்பில் புறப்பொருள் இலக்கணத்தை படிச்சிருக்கும் போது அதை ஞாபகம் படிச்சிருப்போம். உழிஞ்சை திணை மாற்றரசனின் கோட்டையை கைப்பற்ற போகும்போது பூவை சூடிக்கொண்டு தன் வீரர்களுடன் அந்த கோட்டையை சுற்றி வளைத்தல் தான் வந்து உழிஞ்சி திணை. ஓகேவா, அந்த திணை மட்டும்தான் புறநானூற்றில் இடம்பெறாத ஒரே திணை. அதிகமாக இடம்பெற்ற திணை எதுன்னு கேட்டால் பாடான் திணை மற்றும் வஞ்சி திணை. சரியா, வஞ்சி திணைனா என்ன, மண்ணாசை கருதி பகை நாட்டை கைப்பற்ற கருதி வஞ்சிப்பூவினை சூடிக்கொண்டு போருக்கு செல்வது வந்து வஞ்சின்னு பார்க்குறோம். பாடான் திணைனா என்ன, ஏதோ ஒருத்தருடைய ஆளுமையின் கல்வி, வீரம், செல்வம், புகழ், கருணை இதெல்லாவற்றையும் போற்றி பாடக்கூடியது பாடான். சரியா, பாடான் திணை தான் அதிகமாக இருக்கும் மற்றும் வஞ்சித்திணையும் அதிகமாக இருக்குது. சரியா, இது ரெண்டும் முக்கியமானது. ஸோ புறநானூற்றில் பாடிய பெண்பார் புலவர்கள்னு பார்த்தோம்னா ஔவையார், காக்கை பாடினியார், வெண்ணி குயத்தியார், நக்கண்ணையார், பொன்முடியார், பாரி மகளிர். ஓகேவா, பாரி மகளிர் யார், அங்கவை, சங்கவை, வெள்ளி வீதியார், ஆதிமந்தியார், காவற்பெண்டு. ஆதிமந்தியார் யாருன்னா கரிகாலனுடைய மகள். சரியா, கரிகாலனின் மகள் யார், ஆதிமந்தியார். காவற்பெண்டு, ஒக்கூர் மாசாத்தியார், முடத்தாம கன்னியார், பெருங்கோ பெண்டு வந்து பூதபாண்டியனின் மனைவி. சரியா, மன்னர்கள் பார்த்தோம்னா பாண்டிய மன்னர்கள் 15 பேர், சேர மன்னன் 18, சோழ மன்னர் 18. சரியா, பாண்டிய மன்னர்கள் 15 பேரும் சேர மன்னர்களும் சோழ மன்னர்களும் 18 பேரும் புறநானூற்றில் பாடல்கள் பாடியிருக்காங்க. சிறப்புகள்னு பார்த்தோம்னா போர் புரிதல் தமிழரின் அறம் அப்படின்னு எது சொல்லுதுன்னா நம்ம புறநானூறு சொல்லுது. சரியா, போர் புரிதல் தான் வந்து தமிழருக்கான அறம் அப்படின்னு சொல்லுது. அரசனை விட புலவர்கள் மதிக்கப்பட்டிருக்காங்க. சரியா, அரசனை விட அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம், மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் நம்ம பாடல் தான்.
ஔவையாருடைய பாடல் தான். சரியா? அரசனை விட புலவர்கள் மதிக்கப்பட்டிருக்காங்க, அறிவில் சிறந்தவர்கள் மதிக்கப்பட்டிருக்காங்கன்ற பொருள். ஒருண பாகுபாடு இருந்திருக்கு. சரியா? ஆனால் தொழிலை வச்சு தான் இருந்திருக்கு. பாரத போரில் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சோரிட்ட வரலாறு நம்ம தமிழர்களுக்கு உண்டு. அதை புறநானூறு சொல்லுது. சரியா? மகாபாரதத்தில் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடந்த போரில் அவங்க 2 பேருக்குமே சோரிட்ட வரலாறு தமிழர்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லுது. மகளிரின் வீரம் பற்றி தெரிகிறது. சரியா? புறநானூற்றில் மகளிரினுடைய வீரத்தை பற்றி தெரிகிறது. நேற்றைய போரில் தந்தை, இன்றைய போரில் கணவன், நாளைக்கும் போர் நீடிக்குமே ஆனால் அதுக்கு தன்னுடைய பால்மரம் மாறாத பிள்ளையும் அனுப்பக்கூடிய வீரமிக்க பெண்மணிகள் இருந்ததாக கூறப்படுகிறது. இல்லையா? மன்னனின் தவறை புலவர்கள் சுட்டி காட்டுவார்கள். சரியா? மன்னர்களே தவறு செஞ்சால் அதை புலவர்கள் சுட்டி காட்டுவாங்க. சரியா? சுட்டி காட்டணும் இல்லையா? மன்னன் அதை ஏற்றுக்கணும் இல்லையா? ஒரு கொடுங்கோன்மை கொண்ட மன்னன்கிட்ட போய் யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. தவறுகள் நடக்குமே ஆயின் அதை நம்ம திருத்தி கொள்றதுக்காக தான் அதை சுட்டி காட்டுறது. நாட்டிலையும் ஆகட்டும், நம்ம வீட்லேயுமே ஆகட்டுமே, நம்ம பண்ணுற தப்பை யாராவது சுட்டி காட்டினா அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் இருக்கா அப்படின்னு கேட்டால் யோசிக்க வேண்டியது தான். அப்படி தானே? சரி, ஓகே, கிளாஸ் போயிடலாம். ஸோ மன்னர்களின் தவறை புலவர்கள் சுட்டி காட்டுவார்கள். சரியா? மொழிபெயர்ப்புகள். சரியா? இது 2மே ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான். ஜூனில் நடந்த 2024 குரூப் 4ல் இது 2 கேள்வியுமே கேட்டிருந்தாங்க. சரியா? 2024 குரூப் 4 பொறுத்த வரைக்கும் 3 கேள்விகள் புறநானூற்றிலிருந்து வந்திருந்தது. ஓகேவா? அது சில பாடல்களை தொகுத்தவர், இன்னொன்று இந்த 400 சாங்ஸ், இன்னொன்று வளவன் ஏவா வானூர்தி அப்படிங்கிற 9ஆம் வகுப்பு புத்தகத்துலேயும் 10ஆம் வகுப்பு பழைய புத்தகத்துலேயும் இருக்கக்கூடிய அந்த வரியை கொடுத்து இந்த 3மே லைனாக கொடுத்து கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ இது முக்கியமானது. சரியா? புறநானூறு நூலின் சில பாடல்கள் ஜியு போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். ஓகேவா? எக்ஸாக்ட் ஃப்ரம் புறநானூறு அண்ட் புறப்பொருள் வெண்பாமாலைன்ற பேரில் ஜியு போப் சில பாடல்களை மொழிபெயர்த்தார். சரியா? சில பாடல்ன்றது முக்கியமானது. எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் புறநானூறு அண்ட் புறப்பொருள் வெண்பாமாலை, இது நம்ம ஜியு போப். புறநானூறு எனும் நூலை The 400 Songs of War and Wisdom and Anthology of Poems from Classical Tamil புறநானூறு எனும் தலைப்பில் ஜார்ஜ் எல் ஹார்ட் மொழிபெயர்த்தார். சரியா? இது 2மே ரொம்ப முக்கியமான கேள்விகள் தான். 2024 இது 2 கேள்வியுமே இடம்பெற்றிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. சரியா? நூல்வெளியோட இந்த கிளாஸை முடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் பாடல்கள் பார்க்கலாம். புறநானூறு பொறுத்த வரைக்கும் நிறைய வரிகள் இருக்குது, எண்ணிலடங்கா வரிகள் இருக்குது. பாடல்களாக மட்டுமே, செய்யுளாக மட்டுமே நம்ம பள்ளி புத்தகத்தில் பார்த்தோம்னா புதுசு பழசெல்லாம் சேர்த்து ஒரு 13லேருந்து 14 பாடல்கள் இருக்குது. சரியா? அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து பார்த்துடலாம். பட் ஆனால் புக்கில் ஒரு வரிகள் கொடுத்துருக்கிற நிறைய வரிகள் இருக்குது, அதையும் நம்ம தனியாக பார்த்துடலாம். சரியா? இதோட அந்த கிளாஸை முடிச்சுக்கலாம். நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.